தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது உலகத்தில் ஒரு சுவையான உணவு இருக்கு அப்படின்னா அந்த உணவு எதுனா தேனைத்தான் சொல்ல முடியும். தேனுக்கு நிகரான சுவையான ஒரு உணவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே கிடையாது. தேனுக்கு நிகரான சுவையான உணவு. ஆனால் தேனுக்கும் தேனாக இருப்பது தமிழ்தான். அப்படிப்பட்ட தமிழை எப்பொழுதுமே நாம் உயிராக நினைத்து வாழ்ந்தால் மட்டுமே நம் உடல் இந்த உலகத்தில் பிரகாசமாக தெரியும் என்பதுதான் உண்மை. உடலில் இருக்கும் உயிர் இந்த உலகத்திற்கு வெளியில் தெரிவதில்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த உடலை சுமக்கின்றது. ஆனால் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடல் முதலில் அழகாக இருக்கிறது. உடல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உயிர் மட்டும் இல்லை என்றால் மனிதன் இந்த பூமியில் வாழ முடியாது. அப்படித்தான் தமிழும். தமிழ் அதாவது ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தை பேசத் தொடங்கும்போது முதலில் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா என்றுதான் உச்சரிக்கிறது. அம்மா என்ற வார்த்தையில் அந்த குழந்தை அழகாக மாறிவிடுகிறது. குழந்தை என்றாலே அழகுதான். ஆனால் மீண்டும் அந்த குழந்தை அழகாகுவதற்கு காரணம் அம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதால் தான். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்க அந்த தாய் தமிழில் தாலாட்டு பாடும் பொழுது அழுது கொண்டு இருக்கும் குழந்தையும் கூட இந்த உலகத்தை மறந்து உறங்குகின்றது. தமிழுக்கு மனித மனத்தை ஈர்க்கக்கூடிய காந்தர்வ சக்தி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு மனதளவில் பிரச்சனை இருக்கிறது என்றால் தமிழில் ஒரு பாடல் கேட்டு பாருங்கள். உங்கள் எண்ணத்தில் இருக்கும் சுமைகளை குறைத்து வைக்கும் சக்தி அந்த பாடலுக்கு உண்டு. ஆங்கிலத்தில் பாடலை கேட்டால் கொஞ்சம் சுமை இருந்தாலும் மீண்டும் அதிகமாக சுமையை உருவாக்கிவிடும்.
ஆனால் கொஞ்சம் சுமை இருந்தாலும், அதிகமாக சுமை இருந்தாலும் அத்தனை சுமைகளையும் காணாமல் செய்துவிடும் இந்த தமிழ் பாட்டு. ஒரு மனிதன் கலக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அவன் தமிழில் பாடல் கேட்கும் பொழுது அவன் தன்னை இந்த உலகத்தையே மறந்துவிடும் அளவுக்கு இருக்கிறது. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது மனிதனுக்கு கிடைத்த பெருமை அல்ல, அது தமிழுக்கு கிடைத்த பெருமை. ஒரு நிறுவனம் தமிழனை வேலைக்கு அமர்த்திக் கொள்கிறது என்றால் தமிழன் திறமையானவன் என்பது அந்த நிறுவனத்திற்கு தெரிந்திருப்பதால் தான் அந்த நிறுவனம் தமிழனை பணிக்கு அமர்த்திக் கொள்கிறது. ஆனால் இந்த உலகில் யாரிடமும் கை ஏந்தாத ஒரு மொழி இருக்குது என்றால் அது தமிழைத்தான் சொல்ல வேண்டும். மற்ற நாடுகளெல்லாம், மற்ற மொழிகளெல்லாம் தமிழிடம் கையேந்தி நின்றிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி என்றால், உலக நாடுகள் எல்லாமே தமிழன் திறமையானவன் என்று இந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து உங்கள் நாட்டில் இருக்கும் தமிழனை எங்கள் நாட்டுக்கு பணிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று மற்ற நாடுகள்தான் தமிழனை அழைத்துள்ளதே தவிர தமிழன் எப்பொழுதும் மற்ற நாடுகளுக்கு அடிமையானவன் அல்ல என்பதை இதில் இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் எப்பொழுதுமே ஒரு பணியாள் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பணியாளிடம் நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டால் அந்த முதலாளியின் மீது மிகப்பெரிய மரியாதையும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு பணியாளனிடம் போய், ஒரு தமிழனிடம் போய், ஒரு பாமரனிடம் போய் நீங்கள் how are you என்று ஆங்கிலத்தில் கேட்டால் அவனுக்கு நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்பதும் தெரியாது, உங்களிடம் அன்பும் பிறக்காது. அதனால் தமிழுக்கு நிகரான விஷயங்கள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தமிழுக்கு நிகரான மொழி இந்த உலகத்தில் கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கௌரவத்தை ஊக்குவிக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது அப்படியல்ல. ஆங்கிலம் பேசுவதால் உங்கள் கௌரவம் உயர்ந்து விடாது. உங்கள் வயிற்று பசிக்கு உணவுதான் உங்களை மகிழ்விக்குமே தவிர, உங்கள் வயிற்று பசியை சரி செய்யுமே தவிர ஊறுகாய் அல்ல. ஊறுகாய் உணவுக்கு
ஒரு தின்பண்டம் போலதான். ஆனால் ஊறுகாய் உங்கள் முழு பசியை அடக்குமா என்றால் நிச்சயமாக அடக்காது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் கௌரவமாக இருக்கும், சமுதாயத்தில் மற்றவர்கள் மதிப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் தாய்மொழியில் பேசும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் சுதந்திரமாக இருக்க முடியும், இயல்பாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் பிற மொழிகளை நீங்கள் வீட்டில் பேசும்போது நீங்கள் இயல்பாக இருக்க மாட்டீர்கள். பிற மொழிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால், உணவுக்கு ஊறுகாயைப் போல பயன்படுத்தி கொள்ளலாமே ஒழிய உணவாக பயன்படுத்தி கொள்ள கூடாது. அப்படி பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுடைய செயல்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு தவறாகவே தெரியும். தமிழ் பேச வேண்டிய இடத்தில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் உங்களை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆங்கிலம் பேசும் இடத்தில் நீங்கள் தமிழ் பேசினால் உங்களை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஆங்கிலத்தை உயர்வாக நீங்கள் நினைப்பதும் பேசுவதும் அது இந்த தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் இல்லை என்றால் இந்த தருணையில் உங்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் கிடைத்திருக்காது. ஏனென்றால் தமிழ் பேசிய தலைவர்கள்தான் இந்த மனிதர்களுக்கு குடிப்பதற்கு மட்டுமல்ல, அடிப்படை தேவைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலம் பேசும் நீங்கள் இந்த மண்ணுலகில் உள்ள மனிதர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத போது நீங்கள் தமிழை தாழ்வாக நினைத்து ஆங்கிலம்தான் உயர்ந்தது, அடுத்தவர் நம்மை புகழ வேண்டும், பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை நீங்கள் மறந்துவிட்டால் அல்லது பேச தயங்கினால் நீங்கள் இந்த மண்ணுலகில் வாழ தகுதியில்லாதவர்கள் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழைத்தான் அமுதம் என்று சொல்ல முடியும். வேறு எந்த மொழியையும் அமுதம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் மற்றவர்களிடம் தமிழில் உரையாடினால், அவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்தால், அவர்கள் அடுத்தது உங்களுக்கு நன்றி சொல்வது எப்படி இருக்கும் என்றால், காதில் தேன் வார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். என் இதயத்தில் பால் வார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் தேனும் பாலையும் விட மேலானது தமிழ்தான். தமிழ் என்ற வார்த்தை எப்பொழுதுமே மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இயல்பான தமிழ் தாய்த்தமிழ். தாய்த்தமிழில் யார் ஒருவர் உரையாடுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு
அழகானவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. தமிழ் அவ்வளவு அழகானதாக இருக்கிறது. தமிழை உச்சரிக்கும் ஒருவர் உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் மிக சிறந்த அழகான மனிதராக மாற முடியும் என்பதுதான் உண்மை. தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தமிழை நீங்கள் அமுதமாக நினைத்து வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை அமுதத்துக்கே அமுதமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வாழும்போது நீங்கள் தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே நீங்கள் ஓர் ரோல் மாடலாக இருக்க முடியும், ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஆகையால் நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.